அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் தமிழக முதல்வர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் ஆணைக்கிணங்க வடசென்னை வடக்கு மாவட்டம் கொளத்தூர் மேற்கு பகுதி 70வது கிழக்கு வட்ட கழகம் சார்பில் விடியா திமுக அரசின் அலங்கோல ஆட்சியை விளக்கிடும் 27வது மாபெரும் தெருமுனை கூட்டம் சென்னை பெரம்பூர் ஸ்ரீலட்சுமி அம்மன் கோவில் அருகில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் கே. மோகன் முன்னிலையிலும் 70வது கிழக்கு வட்ட கழக செயலாளர் வி. லில்லி கல்பனா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருமங்கலம் கே. மோகன், எஸ். செல்வம், பட்மேடு டி. சாரதி, கே.சி. கார்டன், எம். சந்திரசேகர், கொளத்தூர் கே. கணேசன், வில்லிவாக்கம் ஏ. வெங்கடேசன், வெற்றிநகர் மு. சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இதில் மாவட்ட பகுதி மகளிர் அணி நிர்வாகிகள், கழக செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காகத்தான் இந்த வீடியோ. முதல் பேச்சு, இரண்டாவது பேச்சு. இன்றைக்கு காலையில் அரசு சார்பா 5000 ரூபாய் உங்கள் வங்கியில் வந்திருக்குமே, அவரை கேட்கிறார். எதற்காக இந்த பணம் தெரியுமா? அதையும் சொல்றாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதுதான் இது. முதல்ல சொல்ற வார்த்தை. அடுத்து சொல்றாரு பாருங்க, இவர்களுக்கு எதிரா டெல்லியில ஒரு கூட்டமோ தமிழகத்தில ஒரு கூட்டமோ சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி, அதாவது அடுத்த 3 மாசத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கு இந்த மகளிர் தொகையை நிறுத்துவதற்காக சூழ்ச்சி செய்யணும். அந்த சூழ்ச்சியை கண்டு மனம் வேதனை அடைந்து, ஐயோ இந்த 3 மாசமா இவங்களுக்கு கிடைக்காம போயிடுமேன்ற மனவேதனையில இந்த 3 மாசம் சேர்த்து அந்த தொகையை முன்கூட்டியே கொடுக்குறாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, யோசிச்சு பார்க்கணும். இந்த 3 மாசம் சும்மா இருந்தாலே உங்களுக்கு வருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, கோடை கால விடுமுறை. கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு பெண்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக மாத்திரை வாங்க முடியாதா, குழந்தைங்களுக்கு ஏதாவது செலவு பண்ண முடியாதா, அந்த காசை நீங்க அதுல கொஞ்சம் சேமிச்சுக்கணுமா, அதுக்காக 2000 ரூபாய் தொகை வேற உங்களுக்கு கொடுத்து சேர்த்து 5000 ரூபாயாக நாங்கள் வழங்க வைத்து விட்டோம். இப்படி ஒரு முதல்வர் காலையில எழுந்து இதுவாய ஒரு முதல்வர் பேசக்கூடிய வார்த்தை சொல்லுங்க. இது ஒரு சாதாரண துறை அமைச்சர் சொல்ல வேண்டிய வார்த்தை. இதற்கு ஒரு பிரஸ் மீட், ஒரு நாட்டினுடைய முதல்வர் பிரஸ் மீட் கூப்பிடுறாருன்னா தன்னுடைய திட்டங்களை அவர் சொல்ல வேண்டும். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி இந்த நாட்டுக்கு நான் இதை செய்ய போறேன்னு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர் சொல்றாருன்னா அது ஒரு பிரஸ் மீட். கேவலம் இந்த 3 மாசத்தோட நான் சேர்த்து தருவேன் 2000 ரூபாய். என்ன கோடை காலம் என்னங்க, 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டியா வருது, தினமும் வருதுங்க. 2025 வந்தது, 24 வந்தது, 23 வந்தது. அப்போதெல்லாம் இவர்களுக்கு அக்கறை இல்லை நாட்டு மக்கள் மீது. ஏன் இப்போது அக்கறை வந்திருக்குன்னா, எடப்பாடியாருடைய 10 திட்டங்கள், அந்த திட்டங்கள், அந்த வாக்குறுதியை பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்துச்சு. என்னடா மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டாரு. முதல் இவங்க என்ன சொன்னாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. அனைத்து மகளிருக்கும் நாங்க 1000 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்கள் பண்ணாங்க. நம்ம என்ன சொன்னோம் அந்த நேரத்தில், 1500 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தோம். நீ நல்ல மனிதனாக இருந்தா என்ன பண்ணணும், ஆட்சிக்கு வந்த உடனே உண்மையாக புரட்சி தலைவி போல, நம்முடைய தலைவர் போல மக்கள் மீதும் இந்த பெண்கள் மீதும் உனக்கு அக்கறை இருந்தா முதல் கையெழுத்தாக நீ போட்டிருக்கணும். போட்டியா? 2.25 வருஷமாக தொடர்ந்து நம்முடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே உங்களை கேள்வி கேட்டு 1 வருடமாச்சு, 2 வருடமாச்சு, 2.5 வருடமாச்சு உங்களை கேள்வி கேட்டு 2.25 வருஷம் கழிச்சு நீங்க மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன்னு நீங்க அறிவிக்கிறீங்கன்னா, அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் வரப்ப அந்த ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும் நீங்க அறிவிக்கிறீங்கன்னா,
இதுதான் நீங்கள் இந்த பெண்கள் மீது வைத்திருக்கின்ற நன்மையா?